2026 மு.க.ஸ்டாலின் தான் மீண்டும் முதல்வர் ஆவார் அப்படின்னு சொல்லி உறுதிபட தெரிவிச்சிருக்கார் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள். அவங்க பல கல்லூரிகளை திமுகவை சேர்ந்தவர்கள் நடத்துறாங்க. ஒருவேளை அங்க வேணும் முதல்வர் ஆகலாம், முடிய தமிழ்நாட்டு முதல்வருக்கு வர வாய்ப்பு இல்லை. எம்எல்ஏ அந்த உறுப்பினர் வீசு மட்டுமல்ல, திமுகவில் உள்ள பெரும்பாலான மூத்த தலைவர்கள் மிகுந்த கோபத்தில் இருக்காங்க. அந்த கட்சியை நிச்சயமாக திமுக உள்ளவரே தோற்கடிப்பாங்க. அந்த கட்சியை எல்லாமே திமுக விலைக்கு வாங்கி விட்டதுங்க. விலை போனவர்கள் விலை மாதிரி மாறி திமுக ஒரு எதிர்கட்சியாக அமர முடியாத சூழ்நிலையை அதிமுக உருவாக்கும். தற்கொலைன்னு சொல்லி பேசுறாங்க. ஆனால் அதை விட கீழான வார்த்தை போட்டுங்க. அது ஸ்டாலினுக்கு மருந்து, விஜய்க்கு மருந்து. திமுக அரசியல் நாடகத்தை அரங்கேற்றி வருகிறது. தூய்மை பணியாளர்கள் நிச்சயமாக பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் வருகின்ற 26 தேர்தலில் மிகப்பெரிய தோல்விக்கு அச்சாரமாக போடுவாங்க. இந்த 1000 ரூபாய் வாங்குவதால் மட்டுமே பெண்கள் திமுகவை ஆதரிப்பார்கள் கனவு கண்டால் அது பொய்த்து போங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667000800. நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அதிமுகவின் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மகளிர் உரிமை தொகை திட்டம் இன்று விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கலைஞர் நினைவிடம் அருகே தூய்மை பணியாளர்களும் போராடிட்டு இருக்காங்க. அதுல பெரும்பான்மையான பெண்கள் இதுல கலந்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் எப்படி பாக்குறீங்க சார்? மகளிர் உரிமை தொகை அனைத்து மகளிருக்கும் தருவோம் என்று தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி அளித்து திரு ஸ்டாலின் அவர்கள் அதன் பிறகு 2 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தில் நெருங்குகிற வரையிலும் அது குறித்து கண்டுக்கவே இல்லை, கவலைப்படவே இல்லை. மாறாக அதிமுக மிக கடுமையான போராட்டத்தை மேற்கொண்டதுங்க. ஏன்னா தொடர்ந்து வலியுறுத்தியது, சட்டமன்றத்தில் பேசியது, அதிமுக பொதுச் செயலாளர் அடிக்கடி அறிக்கை வெளியிட்டு எல்லாம் வலியுறுத்தி வந்தார். அப்போ தொடர்ந்து அதிமுகவுடைய அந்த அழுத்தத்தின் காரணமாக 2 ஆண்டுகள் கழித்து தான் தொகை வழங்கப்பட்டது. இப்போ மீதி என்ஜிஓ தருவோம் சொன்னா ஏற்கனவே என்ஜிஓ தொகையா தரலீங்க. 2021 ஆட்சி எப்போ வந்தாங்களோ அந்த நாளிலிருந்து அந்த மாதத்திலிருந்து இதுவரைக்கும் தர வேண்டுங்க. அப்போ 27 மாத காலம் பணமே தரல. அப்போ ஒவ்வொரு மகளிருக்கும் 27,000 கூடுதலாக தர வேண்டும் என்று அதிமுக கோரிக்கை. ஆனால் இதை கிடப்பிலே போட்டுவிட்டு வெறுமனே தேர்தல் யுக்திக்காக மட்டுமே பெண்களை பயன்படுத்துவது அபத்தமான அரசியல் நோக்கம். நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்பது எப்போ உண்மையிலேயே தர வேண்டும் என்று விரும்பினீர்களோ அப்போதும் தர வேண்டுங்க. மாறாக ஒவ்வொரு சூழ்நிலையும் மாற்றி மாற்றி பேசிவிட்டு அதாவது கணக்கெடுக்கிறோம், யாருக்கு தகுதி, யாருக்கு தரலாம் பேசிட்டு அதன் பிறகு இப்ப இந்த அடுத்த தேர்தல் வருது 26ல இதற்காக எல்லா மகளிருக்கும் விடுபட்ட மகளிர் ஏன் விடுபட்டாங்க? விடுபட்ட மகளிர் தரேன்னு சொல்லுங்க. ஏன் விடுபட்ட? யார் விடுபட்டு வச்சா? நீங்களே முடிவு பண்ணி நீங்களே ஒதுக்கி வச்சு போட்டு நீங்களே பண்றீங்க. அப்போ இது போன்ற அபத்தமான ஒரு காரியங்களை தான் திமுக செய்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இதற்கெல்லாம் இந்த 1000 ரூபாய் வாங்குவதால் மட்டுமே பெண்கள் திமுகவை ஆதரிப்பார்கள் கனவு கண்டால் அது பொய்த்து போங்க. இரண்டாவது, தூய்மை பணியாளர் நிரந்தர பணியாளர் சேர்த்த சொல்லி நேரகாலமா கோரிக்கை வச்சாங்க. 2021 தேர்தலில் திமுக அந்த வாக்குறுதியை கொடுத்தாங்க. அப்போ அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இன்னைக்கு தொடர்ந்து போராடும் போது நீதிமன்ற உத்தரவு வந்துவிட்டது என்பதற்காக போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டது ஸ்டாலின் அரசு. ஆனால் அதே திருப்பரங்குன்றத்துல நீதிபதி தீர்ப்பு வந்த பிறகு நீதிபதி விமர்சனம் பண்றாங்க. ஆனால் தூய்மை பணியாளர் அப்புறப்படுத்துவது மட்டும் மிக வேகமாக இயங்கியது ஏன்? பொதுவாக திமுக அரசியல் நாடகத்தை அரங்கேற்றி வருகிறது. தூய்மை பணியாளர்கள் நிச்சயமாக பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் வருகின்ற 26 தேர்தலில் மிகப்பெரிய தோல்விக்கு அச்சாரமாக போடுவாங்க. இந்த திட்டத்துல கூடுதலா 17 லட்சம் பெண்கள் இணைஞ்சிருக்காங்க. இது பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெறுமா, இல்ல மீண்டும் அவங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குமா சார்? ஏன் 2.25 கோடி ரேஷன் கார்டு இருக்குங்க. அப்போ நீங்க அத்தனை பேருக்குமே தரணும். அப்படிங்கிற போது இதுல எப்படி விடுபட்டான்னு தெரியல. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, இப்போ 1 கோடி 7 லட்சமோ 10 லட்சமோ தரானுங்கிற. இப்போ இந்த அளவில தருகிற போது இந்த மகளிர் மூலமாக ஒரு குடும்பத்தில் 2-3 வாக்குகள் கிடைத்துவிடும் அப்படின்னு நம்பிக்கையோட ஸ்டாலின் கணக்கு போட்டார். ஆனா நாடாளுமன்ற தேர்தல அப்படிதான் யாரும் வாக்களிக்கல. நீங்க திமுக வாங்கி வாக்கும் மொத்த எதிர்கட்சியை வாங்கி வாக்கு கணக்கு போட்டீங்கன்னா அப்படிலாம் மகளிர் இந்த 1000 ரூபாய்க்கு மழங்கி எல்லாம் ஓட்டி போடல. எனவே திரு ஸ்டாலினுடைய அபத்தமான பேச்சுக்கள் கடந்த காலத்தில்
ஒரு மொய்ப்பது போல், ஒரு கவர்வது போல் இருந்தது. ஆனால் இடைப்பட்ட நேரத்தில் தன்னுடைய அந்த பொய்த்து போன முகம் வெளியில வந்த பிறகு அதிமுக கடுமையாக எச்சரித்தது, கடுமையாக குரல் கொடுத்தது. எனவே பயந்து வந்தாங்க. இப்போ இந்த வருகின்ற 26 தேர்தலுக்கு பிறகு நிச்சயமாக திமுக அக்கறை எடுக்காதீங்க, மீண்டும் திமுக ஆட்சி வாய்ப்பு வந்தால் நிறுத்திடுவாங்க. எனவே திமுகவுடைய பித்தளை அரசு 26 பிறகு நிச்சயமாக அது படிக்காது. 2026 திமுக பித்திரட்டம் பலிக்காதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா 2026 மு.க. ஸ்டாலின் தான் மீண்டும் முதல்வர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிபட தெரிவிச்சிருக்கார் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள். அவங்க பல கல்லூரிகளை திமுகவை சேர்ந்தவர்கள் நடத்துறாங்க. ஒருவேளை அங்க வேணா முதல்வர் ஆகலாம், முடிய தமிழ்நாட்டு முதல்வராக வர வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா தொடர்ச்சியாக அந்த ஸ்டாலினுடைய நடவடிக்கைகள் மக்கள் பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா எதுவுமே தெரியாத ஒரு பொம்மை முதலமைச்சர், நிர்வாகம் என்ன தெரியல. நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் டங்ஸல் இருந்து எடுத்துக்க, எல்லாமே காவிரி பிரச்சனையோ முல்லை பெரியாரோ இல்ல எல்லா விஷயம் எடுத்துக்க, நதிநீர் பிரச்சனை முல்லை எதுவும் எடுத்துக்க. அதாவது எதுலையுமே முதல்வருக்கு என்று தனித்துவமான அந்த அடிப்படை அறிவே கிடையாது. மாறாக யாரோ சொல்வதை கேட்டு அப்படியே வாசிப்பது அல்லது பேசியதாக எடுத்துக்கொள்வது, குறிப்பிட்ட வகையில பிஜேபி இருக்கிறது பேசுறது, மோடி இருக்கிறது பேசுறது, தமிழை தாங்கி பிடிக்க பேசுறது. எப்பெல்லாம் மக்கள் ஒரு பிரச்சனையில கொந்தளிப்பா இருக்காங்களோ அப்பெல்லாம் தமிழை தேடி போவார். அப்போ இது கடந்த கால திமுக பாதிக்குங்க. முதலமைச்சரை பொறுத்தவரையில் அவர் வெற்றி பெறுவாரா என்பது சந்தேகம் என்று இருக்கிற போது மீண்டும் ஆட்சி என்பது குதிரை கொம்புதான். நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் ஸ்டாலினை பற்றி புரிந்து கொண்ட பிறகு வாக்களிப்பாக நினைத்தால் இதை போன்ற விட்டாத்தனை எதுவும் இருக்காதுங்க. தாவேகா தனியா தான் நிக்க போகுது, விஜய் தான் முதல்வர் நேற்று நடந்த பொதுக்குழுல தீர்மானம் போட்டிருக்காங்க. சோ விஜய் தலைமையில் தாவேகா தலைமையில் கூட்டணி அமைந்தால் அது யாருக்கு சாதகம்? இல்ல, தமிழ்நாட்டுல பதிவு செய்யப்பட்ட கட்சி 60க்கு மேல் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 கட்சியை தவிர எல்லாமே நான் தான் முதலமைச்சர் சொல்றாங்க. அதுல விஜயும் ஆசை வருதுங்க. ஏன்னா கட்சி துவங்கி ஒரே ஆண்டில் அரசியல் அடிப்படையே தெரியாத ஒரு நபர் நான் தான் முதலமைச்சர் என்று சொன்னால் அவர் முதலமைச்சர் நாடு என்ன நடக்குன்னு பாருங்க. எந்த விஷயமும் தெரியாது, அவரும் தெரியாது. ஏன் நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல, தற்குறின்னு சொல்லி பேசுறாங்க. ஆனால் அதை விட கீழான வார்த்தை போட்டுங்க. அது ஸ்டாலினுக்கு மருந்து, விஜய்க்கு மருந்து. எந்த அடிப்படை அரசியல் நுணுக்கமும் இல்லாமல், நிர்வாகம் குறித்த அடிப்படை புரிதல் இல்லாமல் ஒரு ஆட்சியில் அமர்ந்து நிர்வாகம் செய்ய விரும்புன்னு சொன்னீங்கன்னா சினிமா கவர்ச்சி மட்டும் போதாதுங்க. சினிமாவிலிருந்து வெளியே வந்த பிறகு, சினிமாவிலிருந்து நிறைய பார்த்தாங்க, வெளியே வந்த பிறகு நிர்வாக ரீதியாக கருத்தியல் ரீதியாக அவர் எப்படி இருக்கிறார் என்று நிச்சயமாக மக்கள் பார்ப்பாங்க. அப்போ அதை மட்டும் பார்ப்பாங்க. அதில் சரியான புரிதல் இருந்தால் மட்டும்தான் மக்கள் ஏற்படைய விஜய் போன்றவர்களெல்லாம் எந்த வகையிலும் மேலோங்கி வர வாய்ப்பே கிடையாது. அது குறித்து பேச விரும்பல. இல்ல, தாவேகா தலைமையில ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா சார்? சார் வாய்ப்பே இல்லைங்க. யாரு போறான்னு பாருங்க. நீ வேணா ஒருவேளை காங்கிரஸ் போலாம், ஒருவேளை விசிக போலாம். திமுக அணி உடையக்கான வாய்ப்பு பிரயாசமா இருக்குங்க. அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக திமுக மேலும் மேலும் படுகொலையிலே தள்ளுவதற்கான வாய்ப்பு 26 உருவாகும். அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் 210 தொகுதியில கண்டிப்பா அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த 210 எண்ணிக்கை திமுக 200 சொல்லிட்டாங்க, அதுக்கு மாற்றம் நம்ம மாத்தி சொல்லணும் அப்படின்ற ஒரு கணிப்பா, இல்ல கள நிலவரத்தை எக்ஸாக்டா அவர் சொல்லியிருக்காரு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லைங்க, 2019 நாடாளுமன்ற பொதுத்தேர்தல் நடந்த போது திமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதிமுக கூட்டணி வெறும் 19.5% ஓட்டுக்கு மட்டுமே பெற்றதுங்க. அன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கொண்டால் 2 தொகுதியில் மட்டும்தான் கூடுதல் வாக்கு, மீதி 232 அதிமுக பின்னுக்கு தள்ளப்பட்டது. ஆனால் 2 ஆண்டில் 2021 மீண்டும் இடைத்தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வந்த போது அதிமுக மிகப்பெரிய நெருங்கி வந்ததுங்க. அதாவது 75 சட்டமன்ற உறுப்பினர்கள் 3% வாக்குகள் மட்டுமே குறையாக பெற்று வெற்றியாக இழந்தது. அப்போ 2 தொகுதியில் மட்டுமே அந்த அதிகமான வாக்கை பெற்ற அதிமுக 2019 21 தேர்தலில் 75 தொகுதியை பெறுதுங்க. 43 தொகுதியில் குறையான வாக்கு தோல்வியடையுது. அதே மாதிரி 24 6 தொகுதியில் கூடுதலாக அதிமுகவும் மீதி பிஜேபி சேர்க்கிற போது சுமார் 2 கட்சி சேரும்போது 84 தொகுதி கூடுதலாக பெறுது. அப்போ இந்த கணக்கின் அடிப்படையில் பேசுகிற போது 210 தொகுதியில நிச்சயமாக அதிமுக வெல்லும். ஏன்னா 3 மடங்கு கூடுதல் வாக்கு கிடைக்குங்க. திமுக மீது அதிருப்தி சதவீத வாக்கு 10% கூடுங்க. எனவே இதெல்லாம் சேர்க்கிற போது 210 தாண்டி திமுக
ஒரு எதிர்கட்சியாக அமர முடியாத சூழ்நிலையை அதிமுக உருவாக்குங்க. அதான் சொல்லிட்டு வர்றாரு. பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்களும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்களும் 1.5 மணி நேரம் சந்திச்சு பேசியிருக்காங்க. இது ஊடுதலா என்ன சொல்லிருக்காங்கன்னா, கூட்டணி குறித்து பேசியிருப்பாங்க. கூட்டணியில கூடுதலா யாரை கொண்டு வரலாம் அப்படின்னு பேசப்பட்டதா தகவல் இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க சார்? அதுவும் இதுல மேலும் என்ன சொல்லலாம், டிடிவியும் ஓபிஎஸ்க்கும் சம்மதம் வாங்க தான் போயிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க நேரடியா. இல்ல, 2 கூட்டணி கட்சியின் தலைவர்களும் பேசுகிற போது நிச்சயமாக எல்லாமே பேசப்பட்டிருக்கும். எல்லா அரசியலும் கலந்தான் இருக்கும். கூட்டணி குறித்து, வெற்றி குறித்து, வேட்பாளர் குறித்து, இன்னும் பிரச்சார யுக்தி, வியூகம் அமைப்பது என தேர்தலுக்கான எல்லா விஷயங்களும் நிச்சயமாக பேசி இருப்பாங்க. அது சந்தேகமே கிடையாது. அது பொறுத்து பாருங்க, 2 பேர் பேசியது யாருக்கு பகிர்ந்துக்க முடியாது, யாருக்கு பகிர்ந்து நமக்கு தெரியாது. எனவே 26 தேர்தலில் ஒரே ஒற்றை நோக்கம் தான், திமுகவை தோற்கடிக்க வேண்டும். அதற்கான வியூகத்தை அமைத்து பேசியிருப்பாங்க. கொளத்தூர்ல 2011 ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றது குறித்த ஒரு வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்துல நேற்று வந்தது. இது ஜனவரி 20ஆம் தேதிக்கு இந்த வழக்கை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. 22ஆம் தேதி, அதாவது ஜனவரி 22ஆம் தேதி இறுதிக்கட்ட விசாரணைக்கு வரும் அப்படின்னும் உத்தரவு போட்டிருக்காங்க நீதிபதி அவர்கள். இந்த விசாரணை எப்படி பாக்குறீங்க சார்? அவங்க கொளத்தூர் ஸ்டாலின் அவர்கள் 2011 மிகப்பெரிய அளவுல நீங்க பணபலத்தை பயன்படுத்தினார். அதாவது அன்றைக்கு வந்து ஆட்சி திமுக ஆட்சி தான். திமுக ஆளுகிற அந்த வகையில அதிகாரத்தை முழுமையா பயன்படுத்தினார். அரசு அதிகாரிகள் அனைவருடைய ஒத்துழைப்போடு ஸ்டாலினுக்கு வந்து அதாவது அதிமுகவே வாக்களிக்க முடியாத சூழ்நிலை உருவாச்சுங்க. சைதை துரைசாமி போட்ட வழக்கு என்பது மிக முக்கியமான ஒன்று. நிச்சயமாக நீதி கிடைக்கும் என்று நம்புகிறோம். பொதுக்குழுவிலே எடப்பாடி அவர்கள் கடந்த தேர்தலில் கூட்டணி வந்து 1 மாசத்துக்கு முன்னாடி தான் இறுதியாச்சு. அதே மாதிரி இந்த தேர்தலையும் 1 மாசத்துக்கு முன்னாடி இறுதிப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி அவர் பேச்சை பத்தி பார்க்க போனா அப்ப கூட்டணி இன்னும் இழுபறியிலே தான் இருக்கா எல்லா கட்சி கூடயும், பேசப்படுற எல்லா கட்சியிலையும்? அவங்க எந்த இழுபறியும் இல்லை. பொதுவாகவே வேறு கட்சி என்று வந்தால் அவர்கள் தங்கள் கட்சியை வளர்ப்பதற்கு தான் முயல வேண்டும். அதுதான் சரியும் கூட. ஏன்னா ஒரு கட்சி துவங்கியவர்கள் நான் இந்த கட்சியை ஆட்சியில் அமைப்பதற்காகத்தான் கட்சி ஆரம்பிச்சு சொல்ல முடியாது. அவரவர் கட்சியை வளர்ப்பதற்காக பண்ணுவாங்க. திமுக கட்சியில அடிமையா இருக்காங்க. ஏன்னா இங்க வந்து தொகுதி பங்கீடு மட்டும் நடக்குங்க. அங்க அப்படி இல்லை. திமுக பொறுத்தவரையில ஓராண்டுக்கு முன்பே ஒவ்வொரு கட்சியும் விலை பேசப்படுகிறது. அது கட்சிகள் விற்பனைக்கு என்று அறிவிக்கப்படுகிறது. எனவே கட்சியே வாங்கிட்டாங்க திமுக. 15 கோடி 10 கோடி 20 கோடி என்று பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கி கட்சிகள் வந்து அடிமையா அப்படி இருக்காங்க. ஆனா அதிமுகவுல அணிசாரக்கூடிய இயக்கங்கள் அனைவரும் தனித்தனியா சுதந்திரமா இருக்கிறாங்க. எனவே அவர்கள் சுயமாக முடிவெடுத்து தேர்தல் நெருங்கிற நேரத்தில், அதாவது பிப்ரவரி மாதம், அநேகமா ஜனவரி கடைசி வந்து பிப்ரவரி மாதத்துக்குள்ள நிச்சயமாக அணி உருவாகி அதிமுக அணி முழுமை வருங்க. திமுகவோட முன்னாள் எம்எல்ஏ ஆடல் அரசன் என்பவர் பார்த்தீங்கன்னா முதல்வரை சந்திக்க டைம் கேட்டிருக்காரு. ஆனா முதல்வரை பார்க்க அவர் வந்து உரிய நேரத்துல அனுமதிக்கல. இதுல அவர் கோபம் அடைஞ்சவர், நான் வந்து தலித் அப்படின்றதால என்ன பார்க்க விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோபம் அடைஞ்சு உறுப்பினர் கடையை வீசி எரிஞ்சிருக்காரு. ஆனா தலித் என்றதெல்லாம் பார்க்க விடல அப்படின்ற ஒரு காரணத்தையும் ஒரு நபரையும் சுட்டி காட்டி பேசுறாரு. யாரும் பூச்சி முறுக்குன்னு தான் இது காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பாகுபாடு திமுக பார்க்கப்படுதா சார்? திருத்துறைப்பூண்டி முன்னாள் எம்எல்ஏ அவரு, அதாவது திரு ஸ்டாலினை பொறுத்தவரை ராஜா வீட்டு கண்ணு குட்டிங்க. அவர் அப்பா பெரிய பணக்காரரு, தொடர்ந்து முதலமைச்சர், கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, மிகப்பெரிய வசதியோட வாழ்ந்து கொண்டிருப்பவர். கஷ்டம், மக்களுடைய கஷ்டம் தெரியாது. எனவே எளியவர்களை, பட்டியலத்து மக்களை, சாதாரணமானவர்களை சந்திக்கிற அளவுக்கு, அரவணைக்கிற அளவுக்கு பண்பு கிடையாது. இயல்பாகவே அவர் பிறப்பினுடைய சிறப்பு என்னன்னா, அவர் அப்பா வந்து பணக்காரரு. ஆனா கருணாநிதி அப்பா வேலையா இருக்கலாம். ஆனா ஸ்டாலின் அப்பா பணக்காரரு, பதவியே இருந்தவர். எனவே அந்த குடும்ப பின்னணிதான் அவரை வந்து அந்த ஆதிக்கமோடு செயல்படுத்த விளையுது. நிச்சயமாக திமுக இருப்ப எல்லாரும் மனம் புழுங்கிதான் இருக்காங்க. யாருமே மகிழ்ச்சியா இல்ல. நீங்க போக போக பாருங்க, அந்த எம்எல்ஏ அந்த உறுப்பினர் வீசு மட்டுமல்ல, திமுக உள்ள பெரும்பாலான மூத்த தலைவர்கள் மிகுந்த கோபத்தில் இருக்காங்க. அந்த கட்சியை நிச்சயமாக திமுக உள்ளவரே தோற்கடிப்பாங்க. இல்ல, இந்த சம்பவம் நடந்து கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் எதுவுமே ரியாக்ட் பண்ணாம இருக்காங்களே சார்? சார், நான் முன்னவே சொன்னேன், அந்த கட்சியை எல்லாமே திமுக விலைக்கு வாங்கி விட்டதுங்க. விலை போனவர்கள், விலை மாடல்ல மாறி விலைக்கு போனவர்கள் நிச்சயமாக விலைக்கு வரமாட்டாங்க. எனவே அவர்கள் வேற வழி கிடையாது, அந்த கைப்பிடிதான் இருப்பாங்க. அதனால் என்ன நடந்தாலும் திமுக தவறு செய்தாலும் அதை ஆம வைத்து அப்படியே ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஒரு காரணம் சொல்லுவாங்க, மோடி எதிர்ப்புன்னு சொல்லி. அது பொய்யான விஷயங்க.
பணத்தால் அளித்த சோத்தால் அளித்த பிள்ளைகள் மாதிரி பணத்தால் அளித்த பண்டங்கள் அவங்க. எனவே பண்டங்கள் அப்படிதான் இருக்குங்க. வரப்போற பொங்கலுக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்ற தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இது கொடுக்கும் பட்சத்தில் திமுகவுக்கு சாதகமான சூழல் ஏற்பட 2026 ஏற்பட வாய்ப்பு இருக்காங்க. ஏற்கனவே அதிமுக ஆட்சி இருந்த போது பொங்கலுக்கு 5000 ரூபாய் தர வேண்டும் என்று கோரிக்கை வச்சதே திரு ஸ்டாலின் தான். அப்ப அதிமுக 2000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனா அந்த கொரோனா காலத்துல சேர்த்து 5000 கொடுத்தாங்க. ஆனா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு பணமே தராம ஏமாத்தினாரு. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்காரு. அதிமுக பொதுக்குழு இது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதற்காக அவர் நிச்சயமாக செய்தே ஆக வேண்டும். செய்யாவிட்டால் அதிமுக போராடி 5000 ரூபாய் பெற்று தருங்க. அப்படி திமுக அரசு இதை கொடுத்துட்டாங்க அப்படின்னா மக்கள் மத்தியில திமுக அதான் நீங்க அதெல்லாம் ஒண்ணும் வராங்க. நீங்க திமுக எல்லா வரியிலும் ஏத்திட்டாங்க. 1000 ரூபாய் பென்ஷன், நம்ம பென்ஷன் மாதிரி ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு, மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டு, மற்றதெல்லாம் ஏறிடுச்சு. இன்னும் சொல்ல போனா நீங்க டாஸ்மாக் மூலமா 5000 ரூபாய் வாங்கிடுறாங்க மாசம் மாசம். அதனால பெண்களுக்கே புரியுதுங்க. நீங்க தர்ற 5000 ரூபாய டாஸ்மாக் மூலமா மற்ற விளைபொருள் மூலமா வாங்கிட்டு திருப்பி தர்றேன்னு நினைக்கிறாங்க. எனவே இதெல்லாம் எந்த தில்லுமுள்ளு செய்தாலும் திமுக இந்த தேர்தல் வெற்றி பெறாதுங்க. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பதிந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.